ஹலோ. ஹலோ மேடம், நான் மகாலட்சுமி ப்ரொமோட்டர்ஸ்ல இருந்து பேசுறேன். வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3 எபிசோட் 5 அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ஏற்றி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃப்ரீயாகவே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து எனக்கு லிங்க் வேணும் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. சரி, வீடியோ நடுப்புற வந்து சொல்கிறேன் எப்படி இது ஏற்றி பார்க்குறது அப்படிங்கிறத. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செங்கல்பட்டு பக்கத்துல மகாலட்சுமி நகர்னு ஒரு புது இடம் வருது. மகாலட்சுமி நகர்ல வீடு வாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா? வீடு வாங்க விருப்பமா? ஓ, நீ அப்படி வரியா? விருப்பேத்துறாங்க இல்லங்க, ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட, நம்ம மலர் மிஸ் வந்து கூல் சுரேஷை ஏமாத்துறாங்கப்பா. அதாவது நம்ம கூல் சுரேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மாட்ட போய்ட்டு உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லின்னு சொல்லி அவங்க ஃபோனை பிடுங்கி வச்சுருக்க. அப்போக்கி நம்ம மலர் மிஸ்ஸை வந்து அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறப்ப விவரமாக வந்து பேசிடுறாங்க. இது மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட் விஷயமா பேசுகிற மாதிரி வந்து பேசினோடய கூல் சுரேஷ் ஏமாந்து அவங்க அம்மாவை வந்து திட்டிட்டு போயிடுறாரு. என்ன திட்டுறாருன்னா, உன் பொண்ணு எங்கே இருந்தாலும் நான் தூக்குறேன், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் எந்த ஏரியாவில் இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கிட்ட மலர் மிஸ் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்படி பேசுனா தான் வந்து பக்கத்தில் வந்து அந்த ஆள் வந்து பெரிய ஆளுங்கிற அவன் வந்து இருந்தானா அவனுக்கு தெரியாமல் இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் விவரமாக இருந்தாங்கன்னா நமக்கு கால் பண்ணுவாங்க, அப்போக்கி வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மலர் மிஸ் சொல்லிடுறாங்க. நம்ம ஃபோன் பண்றது கூட அவன் கேட்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் மகாலட்சுமி ப்ரொமோட்டர்ஸ்னு பேசுனேன். அட, கரெக்டாக தான்ப்பா சொல்கிறாங்க மலர் மிஸ்ஸு. யார் சும்மாவா? குணா சார் ஒய்ஃப் இல்லை, அவர் மாதிரி கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க வேணாமா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம மலர் மிஸ் தான் கரெக்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணுவாங்கன்னு 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து சீனு கட்டாகி எங்கே போகுதுன்னா கிளாஸ் ரூமுக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையில 2 பேர் வந்து சில மொக்க காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட முழு பேர் என்ன? ஏகாம்பரம், எல்லாரும் செல்லமா கேக்ஸ் அப்படின்னு கியூட்டா கூடுவாங்க. பேரை பார்த்தீங்களா, ஏகாம்பரமா. இதுக்கு பேசாமல் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் வச்சுருக்கலாம். ஏன்டா டே, என்னடா நீங்கள்லாம் போன எபிசோடில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பயலுவெல்லாம் சும்மா பார்க்க ஆசையாக இருக்கும்பா. இந்த எபிசோட்லேயும் இருக்கானுங்க பாருங்கள். பார்ப்போம், போதான் தெரியும் இவங்க பண்ணுற காமெடி நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம். சும்மா போர் அடிக்குதுன்னு படிக்கிறோம். என்னது போர் அடிக்குதுன்னு படிக்கிறீங்களா? எனக்குலாம் படிக்கும் போதே போர் அடிக்கும். நீங்க போர் அடிக்குதுன்னு படிக்கிறீங்க? பசங்க தான் இப்படி மொக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுங்க அதுக்கு மேலே மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக வந்து எத்தனை பேர் வந்து போன சீசனில் இருந்தவங்கலாம் மிஸ் பண்ணுறீங்க. கலை, கௌதம், அபி, அப்புறம் நந்தினி, ஸ்டெல்லா, இது மாதிரியான கேரக்டர்லாம் வந்து கோபி, அப்புறம் நம்ம ராஜு, அப்புறம் குழந்தை, இவங்கெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், என்ன 2 பேரும் ஒரே மாதிரி புக்கு, வாட்சு, பவுச்சு, பேண்டெல்லாம் போட்டிருக்கீங்க? என்ன கதை? நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? அப்படியும் சொல்லலாம். நாங்கள் எப்பயுமே 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் அவளுக்கும் பிடிக்கும். ஒருவேளை இவளுங்க சொல்கிறத பார்த்தா ஒருவேளை அதுவாக இருக்குமோ? வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரியான ட்ரெண்டிங்கெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் போயிட்டுருக்கனால சரி அதை ஒரு காம்பினேஷனாக இதில் எடுத்து போடுவோன்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் வச்சு விட்டாங்களா என்னான்னு தெரில. அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி தோணுது. இது வந்து கன்ஃபார்மெலாம் சொல்ல, சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன். நான் எந்த மாதிரின்னு நினச்சேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரின்னு நான் சொல்ல வரல, ஒருவேளை இருக்குமோ அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ தப்பாக யாரும் எடுத்துக்க வேணாம். ஹலோ ஹலோ அப்பா, ஒரு வழியாக வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து பேசி இது மாதிரி இந்த பொண்ணு வந்து எப்படி இங்கே வந்தாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. என் பொண்ணு நல்லா படித்தா போதுங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ரொம்பவே மன கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசு எனக்கு ஒன்றாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கிட்ட பத்திரமா இருக்கிற நம்பிக்கையில சேர்த்துருவேன் மேடம். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இது கொஞ்சம் வந்து நம்ம கலை கதை மாதிரி வந்து வர மாதிரி இருக்குது. கலை வந்து போன தடவை வந்து போலீஸுக்கு பயந்து ஒழிவார். இங்கே இந்த பொண்ணு வந்து ரவுடிங்களுக்கு பயந்து ஒழிவாங்க போல். ஒருவேளை அதோட சேர்ந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் சுரேஷ் சார், நானும் பார்த்தேன். போகிற போக்க பார்த்தா நிகிதா படிக்கிறத விட்டுட்டு பாட்டு பாட போனா பெரிய சிங்கரா வருவான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நானும் அதுதான் நினைக்கிறேன் மேடம். இந்த பொண்ணோட அம்மா அப்பா இங்கே தான் டீச்சராக வேலை செய்கிறாங்களா? ரைட்டு.
சும்மாவே நல்லாயிருக்கும். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தோணுதுன்னா, கௌதம் வீட்டில் வந்து சில சண்டைகள்லாம் வரும் தெரியுமா, அதில் அம்மாவும் அப்பாவும் அடிச்சுக்குவாங்க. இங்கே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் பொண்ணை வந்து போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை அதுலேருந்து லைட்டாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்த்தா தான் இன்னும் என்னென்ன ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நண்பா, மன்னர் பரம்பரை நானே இதை சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன நண்பா, சாப்பிடலாமே. அடே, எந்த ஸ்கூல்லடா கறி சோறுலாம் போட்டிருக்காங்க? நாங்கள் படித்தப்பெல்லாம் ஒரே ஒரு முட்டை தான்டா போடுவாங்க. அதில் இன்னொரு முட்டை கேட்டால் தரவே மாட்டாங்க. அதுக்கே எவ்வளோ பிரச்சனையாகும் தெரியுமா? அந்த ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா ஆகும்னா எத்தனை முட்டை உரிக்கணும்னு தெரியுமா? நீ வந்தோட்டி கறி சோறு வேணும், இது வேணும் அப்படின்னா என்னடா அது? ஒருவேளை நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் எதுவும் கறி சோறு இது மாதிரிலாம் போடுறாங்களா? நான் படித்த வரையிலும் சத்துணவில் வந்து போட்டதெல்லாம் சாம்பார் சோறும் ஒரு வடி சோறும் தான் போடுவாங்க. அப்புறம் எப்போயாவது இது மாதிரி முட்டையெல்லாம் வைப்பாங்க வாரத்தில் ஒரு 2 நாள். இப்போலாம் வந்து ரெகுலராக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எனக்கே சரியான ஞாபகம் இல்லை. எத்தனை மணிக்கு லஞ்ச் கொடுத்து விட்டாரு? உங்களுக்கு எப்போ லஞ்ச் டைம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்து இப்படி பண்ணுறீங்க? இவன் என்னடா அந்த மனுஷனை போட்டு இந்த திட்டுறான்? அவங்க அப்பா தானேடா அந்த மனுஷனை வேறு வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு. டேய் பாவண்டா, அந்த மனுஷன் அவர் புள்ள சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட என்ன கேட்கல. அவர் பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு கூட எடுத்துகிட்டு வரல. நீ சாப்பிட்ணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தால் இந்த மனுஷனை இப்படி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்புறிய, பாவமாக இருக்குடா. டேய் சக்தி, கார்த்தி உங்க அப்பாவை திட்டிட்டு இருக்கான். எங்க? அதானே, கொஞ்சம் சீன் நல்லா போயிருந்தா சும்மான்ட்டு இருக்க மாட்டாங்க. வேகமாக ஓடி போய் நம்ம சக்திகிட்ட வந்து இந்த மேட்டரை பற்ற வச்சு விட்டாங்க. அவன் வந்து வேகமாக போகிறான். இதே உங்க பையனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? பார்ப்போம், போய் வந்து கார்த்தி எதுவும் அடிக்கிறானா இல்லை என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு கொண்டதுக்கு லேட்டாச்சு சொல்லி திட்டானா? அந்த நாயெல்லாம் 2 செவிலியே வைக்கணும். நல்ல வேலைப்பா, அவன்கிட்ட எதுவும் பேசலை. டைரெக்டாக போய் அவங்க அப்பாட்ட பேச ஆரம்பித்தனால அவங்க அப்பா ஏதோ ஒரு 4 அட்வைஸை போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்லபடியாக அனுப்பிச்சி விட்டாரு. இருந்தாலும் இவன் வந்து அவன் மேலே வந்து ரொம்ப கடுப்பில் தான் இருக்கான். என்றைக்கு இவங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது. இன்னும் வேறு 3 எபிசோடு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவாக வரும். பிளேலிஸ்ட் லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் உள்ளே கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தடுத்த எபிசோடோட லிங்க் இருக்கும். ஒன்று ஒன்றா வரிசையாக எல்லா எபிசோடும் 4 எபிசோடையும் பார்த்துருங்க. சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோபப்படுற? இந்த வயசுல இவ்வளவு கோவம்லாம் உன் லைஃபே கேள்விக்குறியாகிருந்தா? பரவாயில்ல, இந்த மனுஷன் ரொம்ப நல்லவராக இருப்பார் பொழுது. பாவம் எப்படியோ நல்லபடியாக போயிட்டாரு. சரி, இதோட வந்து இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டாகவும் நல்லாவும் போய்கிட்டுருக்கு எபிசோடு. உண்மையாக வந்து இதுவரையிலும் 5 எபிசோடுமே நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுதுங்கிறத உங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொரு எபிசோடும் முடிஞ்சோட்டி 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து நான் தருவேன். போய் மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம டெலிகிராமில் வர லிங்க்கை வந்து VPN மூலியமாக வந்து ஆன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து காணும் காலங்கள் வந்து 5 எபிசோடும் வரும். அதை டவுன்லோட் பண்ணி ஃபைல் மேனேஜரில் ஏற்றியும் பார்த்துக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். அப்படி ஏதாவது வந்து டவுட் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு கொண்டு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன் எப்படி பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது. இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து எப்படி என்னங்கிறது வந்து ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து எல்லா வாரத்தோட லிங்க்கும் வந்து டக்குன்னு காலைல வந்து 9-10 மணிக்குள்ளே வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் வந்து போன 2 சீசனும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிறையா பேர் நம்பி நம்ம டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து பார்த்துருவாங்க எல்லா எபிசோடும். அந்த பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சீசன் 3ல் புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா எபிசோடும் வந்து வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு வந்துடும். வரலன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை கமெண்ட்லேயோ கேட்டால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒருவேளை லிங்க் எதுவும் யூடியூப்பில் வந்து வராமல் இருந்திருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டா இல்லை டெலிகிராமில் எப்படியாவது வந்து உங்களுக்கு வந்து 10 மணிக்குள்ளே வந்துடும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இதோட அடுத்த எபிசோடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க அடுத்த எபிசோடில் வந்து மற்ற விஷயங்களை பேசலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போயிட்டுருக்கு. டாட்டா, மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.